ஹலோ வணக்கங்க. வெல்கம் மை சேனல். நான் உங்க மஞ்சு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 in 1 ஹேர் ஸ்டைலர் அண்ட் ஆல்சோ வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனர் அண்ட் ஹேர் வந்து கேர்ள் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து 5 in 1 ப்ராடக்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனி ஹேர் ஸ்ட்ரைட்டனர் வாங்க போகிறீங்க, அதுவும் மெயினாக இந்த 5 in 1 ஹேர் ஸ்ட்ரைட்டனர் வாங்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இது ஒர்த்தா இல்லையா அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு இதில் மொத்தமாக 5 அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பெனிஃபிட்டு. ஒன்று வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து வேவியாக வச்சுக்கிறதுக்கு, ஒன்று வந்து ஹேரை வந்து கேர்ள் பண்ணுறதுக்கு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையரு. ஸோ இந்த மாதிரி வந்து மொத்தமாக 5 திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இது ஃபர்ஸ்ட் வந்து ஃபிட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த மெயின் மிஷின்லேருந்து நம்ம ஒவ்வொன்றையும் அட்டாச் பண்ணும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஃபிட்டிங் ஆகுதுங்க. கரெக்டாக வந்து ஃபிட்டாகவே ஆகலை. மற்ற 2 மட்டும்தான் கரெக்டாக வந்து எனக்கு ஃபிட்டாக இருந்தது. அதில் நான் சொல்கிறது வந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து அந்த மிஷினில் வந்து எது ப்ராப்பராக ஃபிட் ஆகுதுன்றதை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் வந்து இப்போ மெயினாக நான் அட்டாச் பண்ணுறீங்க இல்லைங்களா, இந்த கோம்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக, அதாவது நம்ம ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. பட் லூஸ் ஃபிட்டிங் இருந்தது. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேரை வந்து கேர்ள் பண்ணுறது, அதாவது கொஞ்சம் அழகாக வந்துட்டு கேர்ள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மட்டும்தாங்க மெயினாக டைட் ஃபிட்டிங் கொடுத்தது. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஃபிட்டிங் தான் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்த ப்ராடக்டோடைய ரிவ்யூ பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபிட்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும்தாங்க வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. மற்றது எல்லாமே வந்துட்டு லூஸ் ஃபிட்டிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபிட்டிங் பற்றி பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒயர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த கோம்ப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த அட்டாச்மெண்ட்டை ஹேர் ஸ்ட்ரைட்டனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து நார்மலாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் பெனிஃபிட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணேன். ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ அது யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கோம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோங்க. இதில் வந்து மொத்தமாக வந்து 0லேருந்து 3 செட்டிங்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் வந்து அவ்வளோவா ஹீட் வராது. பட் தேர்டில் வந்து நல்ல ஹீட் வந்து வருங்க. அண்ட் மெயினாக இது எவ்வளோ தூரத்துக்கு நாய்ஸ், அதாவது சவுண்டு எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு நாய்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நான் வால்யூம் வந்து ஃபுல்லாகவும் வைக்கலைங்க, கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நான் என்னுடைய ஃபோன் வால்யூம் வந்து மீடியம் தான் வச்சுருக்கேன். அதுவே எவ்வளோ சவுண்டு பார்த்தீங்களா? அப்போ இன்னும் ஃபுல்லாக வைக்கும்போது இன்னும் பயங்கரமான சவுண்டு கேட்கும். ஸோ மைனஸ் வந்து இதில் மெயினாக வந்து ட்ராபேக் வந்து பார்த்தோன்னா சவுண்டு அதிகமாக வருது. ஓகேங்களா? மற்றபடி ஆனால் அந்த கோம்பு வந்து நம்ம சீவும் பொழுது சூப்பராக நல்லா ஒர்க் ஆகுதுங்க. நம்ம ஹேரை வந்து ஃப்ரிஸி ஹேரை வந்து நல்லா அழகாக வந்து ஸ்மூத்தாகவும் அண்ட் ஸ்ட்ரெயிட்னாகவும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால்யூமாகவுமே கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு மெயினாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மற்றது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த ஹீட் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் முடிஞ்ச வரையும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏன்னா தேர்ட் வந்து ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த மேலே கோம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அட்டாச்மெண்ட்டும் கொஞ்சம் ஹீட் வந்து தெரியுது நம்ம கையில் யூஸ் பண்ணும்போது. ஸோ முடிஞ்ச வரையும் ரொம்ப ஓவர் ஹீட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஹேர் ஸ்ட்ரைட்டனர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம சீப்பை வச்சு நல்லா நார்மலாக சிக் இல்லாமல் சீ விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது வந்து ரொம்ப பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அட்டாச்மெண்ட்டை பொறுத்த வரையும் இது வந்து கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்குது எனக்கு. ஸோ நான் வந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அங்கே வந்து டைட்டாக பிடிச்சிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா கோம்ப் பண்ணேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் வரும்போது ப்ராடக்ட் வந்து சேஃப்டியாக இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா செகண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் மட்டும்தான். இது வந்து நம்ம ஜென்ட்ஸ் எல்லா பேருமே ஆக்சுவலி இது வந்து 5 in 1 ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்துட்டு யூனிசெக்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அண்ட் இது வந்து சவுண்ட் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் இப்போ வந்து நம்ம தேர்டு அட்டாச்மெண்ட் வந்து பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம ஹேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரெயிட்டன் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேவியாகவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் வால்யூம் ஆக்குறதுக்கு, மெயினாக வேவியாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து வேவியாக ட்ரை பண்ணல. ஜஸ்ட் நார்மலாக ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் மட்டும் தான் ட்ரை பண்ணேன். அண்ட் இது வந்து எப்படின்னு பார்த்தோன்னா, இது அட்டாச்மெண்ட்டுமே கொஞ்சம் லூஸாக தாங்க இருந்தது. மெயினாக அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு ரிமூவ் ஆகி வந்தது. ஸோ ரொம்ப லூஸாக இருந்தது. மெயினாக எனக்கு ஆக்சுவலி நான் ஃபிட்டிங் நல்லா கரெக்டாக டைட் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு மற்றது வந்து ஃபிட் ஆகலை. இது மட்டும் தான் நல்லா ஃபிட் ஆகுது. பட் அதுவுமே வந்து இப்போ நான் சொன்னேங்க தேர்டாக சொன்னேன் இல்லைங்களா, அந்த அட்டாச்மெண்ட்டுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கோம்பு மாதிரி இருந்து இல்லைங்களா, அதுவே ஓகே தான் சொல்லுவேன். ஸோ சிலிண்டர் ஷேப் வந்துட்டு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஹேரை வந்து கேர்ள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேர்ள் பண்ணுறதுமே வந்து பார்த்தோன்னா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லுவேங்க. பட் இந்த மாதிரி கேர்ள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹேர் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்ப்ரே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா வந்து கேர்ள் ஆகும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ வந்து ஹீட் வந்து ஓவராக வருங்க. நம்ம தேர்டில் வச்சு பண்ணும்போது தான் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டான கேர்ள் வந்து கிடைக்கும். ஸோ ஹீட் ஆல்சோ வந்துட்டு அது நம்ம கையில் வந்து பற்றாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கு வந்துட்டு கை க்ளவுஸ்லாம் கொடுக்க கிடையாது. ஸோ அதனால தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். கேர்ள் ஆகுது. பட் அந்தளவுக்கு ஆகலை. மேபி நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுனால இருக்குமா என்னன்னு தெரியல. பட் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கேர்ள் ஆகும் தான். ஓகேங்களா? ஸோ இது ஓகே தான். ஒர்த் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இன்னொன்னும் சேம் இதே மாரி தாங்க குடுத்துருக்காங்க. அது என்ன பர்ப்பஸ்ன்னு தெரியல. 2மே சேமாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு 2மே வந்து மேபி சேம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆப்போசிட் கேர்லிங்கா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இது ஓகே தான். ஓகே. ரொம்ப கேர்ள்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஓரளவுக்கு வேவியாகவும் அண்ட் கேர்லாகவும் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோடைய சவுண்ட் நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதோடைய சவுண்ட் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஹேர் வந்து மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருக்கும். ஸோ 2 பக்கமுமே வந்து நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு பேக் சைடு ஓகேங்களா, எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு என் ஹேர் வந்து எப்படின்னா, உள்ளே இருக்க ஹேர் அதாவது கீழே வெயில் படாத ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹேர் எல்லாம் ஓரளவுக்கு ஷைனிங்காக தாங்க இருக்கும். ஓரளவுக்கு மற்றபடி வந்து மேல் பக்கமாக என்னுடைய பேக் சைடு ஹெட்டில் இருக்கிற எல்லாமே அந்த ஹேர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ட்ரையாக தாங்க இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஹேருக்கு தான் யூஸ் பண்ணி இந்த ஹேர் கோம்ப் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க அது எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஹேர் வந்து உள்ளே ரொம்ப ட்ரையாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஹேர் எடுத்து தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கா இல்லைன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, அந்த இதை வச்சு நான் வந்து ட்ரை பண்ண போகிறேங்க இந்த அட்டாச்மெண்ட்டு. ஸோ இது எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். நானும் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வந்து ஹேரை வந்து நல்லா பெண்ட் பண்ணி நல்லா ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி ஹீட் பண்ணியாச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் என்னென்னா நான் சொன்ன மாதிரி லூஸ் ஆகிக்கிட்டே வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? நான் வந்து ஆக்சுவலி இது வந்து நான் ரிட்டன் போட்டுட்டேங்க. வேறு எதாவது ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நியூ வந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் இது எப்படி இருக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ நாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ இதுவுமே நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுதுங்க. பட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்குது ஃபிட்டிங், அவ்வளோதான். மற்றபடி ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் இதில் மெயினாக நான் சொன்ன மாதிரி பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹேர் ஃபால் ஆகுதுங்க. ஸோ நான் வந்து இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஃபைனல் வரையும் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சீப்பில் இருந்ததையும் சரி அண்ட் வந்து கீழேயுமே வந்து தரையிலையுமே எனக்கு வந்து முடி வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதை எல்லாமே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ மெயினாக வந்துட்டு ஹேர் ஃபால் வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஆகிருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலாக ஆக்சுவலி இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணால் இவ்வளோ வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் எனக்கு வந்துட்டு யூஸ்வலாக ஹேர் ஃபால் ஆகிறத விட இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆகிருக்குதுன்னு சொல்லலாம். யூஸ்வலி நம்ம எல்லா பேருமே ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஹேர் ஃபால் வரதாங்க செய்யும். ஸோ மெயினாக வந்து இந்த ஹேர் ட்ரையர் பொறுத்த வரையும் ஹேர் ஃபால் அண்ட் வந்துட்டு நாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதர்வைஸ் அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி லூஸ் ஃபிட்டிங், மற்றபடி எல்லாமே வந்துட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னை பொறுத்த வரையும் நம்ம இந்த மாதிரி எக்ஸஸாக 5 திங்ஸ் வாங்குறத விட ஒன்று நல்ல குவாலிட்டியாக பெஸ்ட்டாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இப்போ என்னுடைய ஃபைனல் லுக் வந்து பார்த்துடலாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப வந்து ஃபுல்லா ஹேரை வந்துட்டு ஹேர் ஸ்ட்ரெய்டன் வந்து நான் பண்ணலை. ஸோ அங்கங்கே லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக ஒவ்வொரு ஹேர் வந்து பார்ட் பார்ட்டாக நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு பண்ணும்போது மேபி இன்னும் நல்லா ஸ்ட்ரெய்டன் ஆகலாம் அண்ட் வேவி ஆகலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ எல்லாமே ஓகே தான். பட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஸோ ஒன்றே ஒன்று நல்லா அழகாக கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே அப்படின்றது தான் என்னுடைய ரிவ்யூ இதிலேருந்து நான் சொல்கிறேன். நீங்கள் எனி ஹேர் ஸ்ட்ரெய்ட்னர் கண்டிப்பாக யூஸ் பண்ணாலும் மேபி ஹேர் ஃபால்ன்றது கண்டிப்பாக ஹீட் நம்ம ஹேரில் வந்துட்டு படும்போது ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். நம்மளுடைய மெயின் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கண்டிப்பாக இந்த 5 திங்ஸுமே எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். மேபி நம்ம ஒரு ஷூட்டிங்கில் இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் நார்மல் ரெகுலர் யூஸ்க்கு வந்துட்டு இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ எனிவே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றின ரிவ்யூ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கங்க. ஆக்சுவலி வீடியோ ரொம்ப நேரம் லைவ் ஆக்சுவலி வீடியோ போயிட்டுருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு மெயினாக என்னுடைய ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனிவே மறக்காமல் உங்களுடைய கருத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒர்த்தா இல்லையான்றதையும் மெயினாக சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அகோரா ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனர் அது வந்து நான் போட்டிருக்க வீடியோ வால்யூமைசர் ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனர்ன்றது அதையும் நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனல் நேம் வந்து ஆப்டிக்கல் அண்ட் ஹெல்த் விளாக்ஸ்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். சரிங்களா? அண்ட் வந்து ஹேர் கலரிங் நேச்சுரல் ஹேர் கலரிங் வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஹேர் கலரிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வேணுன்றவங்க பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.